மத்திய அரசோட ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்ட்லேருந்து அப்பெண்டிக்ஸ் ட்ரெயினிங் வந்து கொடுக்குறாங்க. இதில் டோட்டலாக உங்களுக்கு வந்து 6060 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3247 ஐடிஐ வேகன்சியும் 2219 நான் ஐடிஐ வேகன்சியும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினிங்க்கு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் 10/1/2020, கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9/2/2020 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை 9/2/2020 அன்னைக்கு 15 வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சம் 24 வயசுக்குள்ளே இருக்கணும். ஒருவேளை நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா ஒரு 5 வருடம் வந்து கூடுதலாக இருக்கலாம். ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஒரு 3 வருடம் வந்து கூடுதலாக இருக்கலாம். பிடபிள்யூ கேண்டா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஆர் கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 வருடம் வந்து கூடுதலாக இருக்கலாம். ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் வந்தீங்கன்னா ஒரு 13 வருடம் வந்து கூடுதலாக இருக்கலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 15 வருஷம் வந்து கூடுதலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரைனிங் உண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த நீங்கள் வந்து நான் ஐடிஐ கேட்டகரியில் அறிவிச்சிருக்கிற வேகன்சி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தா போதும். ஸோ 10th நீங்கள் வந்து ஒரு 50% வந்து மினிமம் மார்க் வந்து எடுத்திருக்கணும். இதோட சேர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 40% வந்து மார்க் எடுத்திருக்கணும். மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 40%, சயின்ஸில் வந்து ஒரு 40% வந்து மார்க் எடுத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து ஐடிஐ கேட்டகரியில் அறிவிச்சிருக்கிற வேகன்சி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் வந்து ஒரு 50% வந்து மார்க் எடுத்திருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐலும் நீங்கள் வந்து ஒரு 50% வந்து மார்க் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்க பட்சத்தில் நீங்கள் இந்த ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ட்ரைனிங்க்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம்னா www.ofp.gov.in அப்படிங்கிற இவங்களோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போயிட்டு இந்த ட்ரைனிங்க்கு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையெழுத்து, ஃபோட்டோ, உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸோட ஸ்கேன் காப்பி எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன சைஸில் வந்து இருக்கணும், என்ன குவாலிட்டியில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவு டு அப்ளை அப்படிங்கிற இந்த பேராகிராஃபில் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்துங்க. ஸோ ப்ரிப்பேர் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைம் உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கேட்பாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் அல்லது பேன் கார்டு, அல்லது டிரைவிங் லைசன்ஸ் அல்லது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஏதாவது ஒரு ஐடி கார்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லார்ட்டையும் ஆதார் கார்டு இருக்கும். ஸோ ஆதார் கார்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ட்ரைனிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படி செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்கன்னா இதில் வந்து நான் ஐடிஐ கேட்டகரியில் அறிவிச்சிருக்கிற அதாவது 10th குவாலிஃபிகேஷன் உள்ள வேகன்சி எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு வேளை ஐடிஐ இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் 10th ஒரு 50% வந்து மார்க் எடுத்திருக்கணும். அதே சமயத்தில் ஐடிஐலையும் நீங்கள் வந்து 50% வந்து மார்க் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஐடிஐ கேட்டகரியில் அறிவிச்சிருக்கிற வேகன்சி எல்லாத்துக்குமே செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக ஒரு 3 வருடம் மாதிரி ட்ரைனிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லலை. ஸோ சேலரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்களுடைய கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்லலை. உங்களுக்கு வந்து செலெக்ஷன் டைமில் உங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி அப்படின்னு அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹100 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ₹100 நீங்கள் வந்து இந்த ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக தான் நீங்கள் வந்து செலுத்துகிற மாதிரி வந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ இந்த கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6060 வேகன்சி வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து மாநில வாரி அவங்களுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வந்து வேகன்சி வந்து அதிகமாகவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 19 உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ட்ரையெல்லாம் இந்த வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டேபிள் காலத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீரியல் நம்பர் 19 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோட் ஃபேக்ட்ரி அருவங்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்களுக்கு வந்து 187 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு ட்ரேடுக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு இன்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 128 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹெவி அலாய் பெனரேட்டர் ப்ராஜெக்ட் திருச்சிராப்பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 89 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீரியல் நம்பர் 22 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 265 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீரியல் நம்பர் 23 உங்களுக்கு வந்து தமிழ்நாடு தான். ஆர்னஸ் கிளாத்திங் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 242 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆர்னஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளியில் 178 வேகன்சி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து ரொம்ப அதிகமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 10th அல்லது ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரைனிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த டேபிள் காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேகன்சி, ஸோ ஐடிஐ முடிச்சவங்களுக்கு வந்து என்ன வேகன்சி அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே கிளியராக வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து நான் ஐடிஐ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து 10th முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து எக்ஸ் ஐடிஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த சம்மந்தப்பட்ட ட்ரெயினில் ஐடிஐ முடிச்சவங்க இந்த ட்ரெயினிங்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்குண்டான வேகன்சி வந்து எவ்வளோ இருக்குது, கம்யூனிட்டிஸ் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற அந்த எல்லா டீட்டெயிலுமே இந்த டேபிள் காலத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. பொறுமையாக நீங்கள் படித்து பார்த்ததுக்கப்புறம் இந்த ட்ரெயினிங்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.